அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 27வது அதிகாரம், அதாவது லேவியராகமத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனின் கட்டளைகளும் மனிதனின் உற்சாகமும் என்கிற தலைப்பின் கீழாக உற்சாக பலியாக, பொருத்தனையாக அவர்கள் ஏறெடுத்து செலுத்தக்கூடிய பலிகளை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எதை உற்சாகமான பலியாக அவர்கள் ஏறெடுத்தார்கள்? மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். விலங்குகள் இவைகள் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். வீடு, நிலங்கள் இவைகளை உற்சாகமாக செலுத்துகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த உற்சாகமாக செலுத்தப்படக்கூடியவைகள் இறைவனால், அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றவைகளாக இவைகள் இருந்தன. இந்த உன்னத தேவனுக்கு உற்சாக பலிகளை படைக்கும் மனிதர்களாகிய நாம் பாக்கியவான்கள்தான். ஆகவே லேவியராகமத்தின் பலி விதிமுறைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதை ஒரு ஆலயமாக நம்ம கொண்டோன்னு சொன்னால், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகமான பலிகள் அதன் மேலே அது நாம் கட்டுகின்ற ஒரு கோபுரத்தை போல இருக்கின்றது. அதாவது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் நிச்சயமாக பலிகளை செலுத்தித்தான் ஆக வேண்டும். அதை ஒரு ஆலயமாக நாம் நினைத்து கொண்டால் நம்முடைய உற்சாக பலிகள் அல்லது பொருத்தனை பலிகள் அதற்கு மேலே ஒரு கோபுரம் போல காட்சியளிக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறதை இந்த நூலில் நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. முதல்ல பாவத்திற்கான பரிகாரமாகிய பலிகளை சொல்லி கொடுத்த இந்த லேவியராகமத்தில் கடைசியாக மனிதன் உற்சாகமாக விசேஷித்த பொருத்தனைகளை செலுத்தி அதை ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். பலிகள் என்பவை இன்றைக்கி தற்காலத்தில் பார்க்கும் பொழுது நாகரிகம் என மார்த்தட்டி கொள்ளுகின்ற நமக்கு அது ஒரு வெறுப்புக்குரியதாக இருக்கிறது. எதுக்குயா பலிகள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பலிகளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறதை நாம் இந்த நூலை கற்றுக்கொள்ளும்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழல் உருவங்களாக அவைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பலி செலுத்துதல் பயங்கரமானது தான். மிருக பலியினாலும் ஆக்கப்படாத பாவங்கள் அதைவிட பயங்கரமானதும் வெறுக்கப்படத்தக்கதும் என்பதை நாம் ஒருபோதும் நினைக்கிறதில்லை. மிருக பலிகளை பார்க்கும்போது பூரணமாக்கப்படாத அந்த பலிகள் நம்மை பூரணமாக்க போகிறதில்லை. ஆனாலும் அந்த பலியை விட பாவம் பயங்கரமானதாகவும் வெறுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் நினைக்கிறதில்லை. இன்றைக்கெல்லாம் தற்போது பாவங்களெல்லாம் இனிமைகளாக்கி புதிய அலங்காரம் செய்து நம்ம இப்போ அதை அனுபவிக்க தொடங்கிவிட்டோம். ஆனாலும் அவைகள் எல்லாமே, பாவங்கள் எல்லாமே இனிப்பான விஷயங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு தூரம் சென்ற மனிதன் தேவனோடு நெருங்க பலிகளும் இரத்தமும் தேவைப்பட்டன. இந்த பலிகளெல்லாம் மனிதரின் கொடிய பாவங்களுக்காக தம்மைத்தாமே பலியாக்கிய இயேசு கிறிஸ்துவுடன் அவைகள் நிறைவடைந்து விட்டன. இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிழல் உருவமாக சொல்லப்பட்ட எல்லா விதமான பலிகளும் தம்மைத்தாமே பலியாக்கிய இயேசு கிறிஸ்துவுடன் அவைகள் நிறைவடைந்து விட்டன. எனவே நமக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உண்டு. இனி பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்துவில் நிறைவடைந்த இந்த பலியில் விசுவாசம் வைத்தால் நமக்கு அது போதுமானது. எனவே தான் தற்பொழுது இரத்த பலிகள் செலுத்தப்படுகிறதில்லை. இதனை புரிந்து கொள்ளாத சிலர் முட்டாள்தனமாக வேதாகமும் நாகரிக காலத்துக்கு ஏற்ப கொள்கையை மாற்றிக்கொண்டது என்று சொல்லி வேண்டாவாதம் பேசுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தபடினால இன்றைக்கு பலிகள் செலுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. பலிகளின் முக்கியத்துவத்தை எண்ணி பார்க்கிற பொழுது குற்றம் செய்தவர் தண்டனை பெற வேண்டும் என்கிற பிரமாணத்தையே நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் குற்றம் செய்து இன்றைக்கு நீதிமன்றம் சென்றால் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டவுடன் அங்கே நீதிமன்றம் அல்லது நீதிபதி அவரை விடுதலை செய்கிறதில்லை. அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுபோலவே பாவியான மனிதனும் தேவ சந்நிதியில் செய்த பாவத்துக்காக பரிகாரத்தை அவன் எப்படினாலும் அவன் செலுத்தி தான் ஆகணும். இன்றைக்கி காலையும் மாலையும் ஆசரிப்பு கூடார அந்த முற்றத்தில் இருந்து பொங்கி எழுந்து கொண்டிருந்த அந்த புகை, அதில் கலந்திருந்த அந்த மாம்சம் எரிந்து அது
அப்படியே அந்த எரிகிற அந்த ஸ்மெல் அவைகள் பாளையம் முழுவதையும் நிரப்பிக்கொண்டே இருந்தது. ஏன்னா மனிதன் தன்னுடைய பாவத்தின் கோரத்தை அவன் உணரணும். அதே போல் பாவம் செய்ய துணியும் போது ஐயையோ எப்போ பார்த்தாலும் ஒரு புகை அந்த ஆசரிப்பு கூடார முற்றத்திலிருந்து எழும்புத, மாம்சம் எரிகிற அந்த வாசனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இவைகளெல்லாம் நம்ம செய்கிற பாவத்தினால தானே என்பதை அவன் தடுக்கும்படியாக எச்சரிப்பாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தன. அதே போல் அதே நேரத்தில் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டவுடன் அவர்களுக்கு ஆறுதலும் கிடைத்தது. கிறிஸ்துவினுடைய பழி மரணத்தினுடைய கொடுமை பற்றி வேதாகமும் சொல்லுகின்ற காரியங்கள் நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு இத்தகைய உணர்வையே கொடுக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை கொடுமையாக எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் தண்டனையை, பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை உணர்ந்து கொள்ளவும், இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கவும் அதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பலியை பற்றிய வேதாகம சொற்களை பார்க்கும் பொழுது குறிப்பிடப்படுகின்ற பலிகளினுடைய தன்மைக்கேற்ப பல எபிரேய சொற்களை நாம் காண முடிகிறது. அதாவது ஷபக் அப்படிங்கிற சொல்லானது கொள்ளுதல் என்கிற ஒரு பொருளில் வருகிறது. இது உடன்படிக்கை பலி, பஸ்கா பலி, வருடாந்திர பலி, ஸ்தோத்திர பலி ஆகியவற்றை பொதுவாக குறிப்பிடுகின்ற பலியாக இருக்கிறது. சங்கீதம் 50:5, ஆதியாகமம் 46:1, யாத்ராகமம் 18:12, லேவியராகமம் 7:12, 1 சாமுவேல் 1:21 இதனை பார்க்கிறோம். அதே போல் மின்ஹாக் என்னும் இன்னொரு சொல், அதாவது கொடை என்கிற பொருளில் வருகிறது. அதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். தாவரங்களை, விலங்கு பொருள்கள் இவைகளையெல்லாம் படைக்கக்கூடியதை குறிக்கிறது. காயினும் ஆபேலும் படைத்தது இத்தகைய காணிக்கை. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3:4 இதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8:6 இதனை பார்க்கிறோம். அதனை போல கோர்பான் என்னும் சொல் அண்மையில் கொண்டு வரப்பட்ட பொருள் என அது பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. இது கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கையாக்கப்படும் அனைத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. நெகேமியா 10:35, லேவியராகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இதை பார்க்கிறோம். அதனை போல இஷே என்னும் சொல் நெருப்பு பயன்படுத்தப்படும் பலிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி 4 பெயர்களில் பலிகள் அங்கே எபிரேய சொற்களில் பார்க்கிறோம். ஷபக், மின்ஹாக், கோர்பான், இஷே என்கிற வார்த்தையின்படி அவர்களுடைய பலிகளுக்கு பெயர்கள் இடப்பட்டிருந்தன. தொடக்க காலத்தில் பலிகள் மனித குலத்தினுடைய தொடக்கத்தில் பாவம் ஏற்பட்ட அன்றைக்கு ஆரம்பமாயிற்று என்றே சொல்ல வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல தோல் உடையை உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டை அடித்து அங்கே தோல் உடையை உண்டாக்கி கொடுத்தார். பலிகளினுடைய காரியத்தை மனிதனுக்கு அங்கே கற்றுக் கொடுத்தார் என்றே சொல்ல வேண்டும். பின்பாக அந்த பலிகள் தொடர்ந்து வந்ததை காயின் ஆபேல் காணிக்கை பலி, அதை ஆதியாகமம் 4:3 பார்க்கிறோம். நோவாவின் பலி ஆதியாகமம் 8:20 பார்க்கிறோம். முற்கால பிதாவாகிய யோபு செலுத்துகின்ற பலி யோபு 1:5 பார்க்கிறோம். ஆபிரகாமின் பலி ஆதியாகமம் 15:22 பார்க்கிறோம். ஆகவே பலிகள் நிகழ்ந்து வந்ததை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள், குல பெரியவர்கள், குடும்ப தந்தையர்கள் இவங்கெல்லாம் தேவ சந்நிதியில் பிரதான ஆசாரியர்கள் போல நின்று அந்த பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து லேவியராகமத்தில் வரக்கூடிய பலிகள் மோசையின் வழியாக நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்ட போது உடன்படிக்கையின் மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களுக்கு பலிகள் வரையறை செய்து அங்கே கொடுக்கப்பட்டதைத்தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் கற்றுக்கொண்டோம். இவற்றை செலுத்தும் முறைகள், செலுத்த வேண்டிய காரியம், செலுத்தும் அந்த தேவனுடைய பணியில் ஈடுபடுவோர், செலுத்தும் காலம் என பல கோட்பாடுகளை ஆண்டவர் அங்கே மோசையின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு அவர் வகுத்து கொடுத்திருந்தார். லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலிகள் 5 வகைப்படும். சர்வாங்க தகன பலி, இது எபிரேய சொல் ஓலோக் என்று அழைக்கப்படுகிறது. போஜன பலி, இதனுடைய எபிரேய சொல் மின்ஹாக் என்று அழைக்கப்படுகிறது. பாவ நிவாரண பலி, எபிரேய சொல் ஹட்டாத் என்று அழைக்கப்படுகிறது. குற்ற நிவாரண பலி, எபிரேய சொல் ஆசாம் என்று அழைக்கப்படுகிறது. சமாதான பலி, எபிரேய சொல் ஷெலம் என்று அழைக்கப்படுகிறது. இத்துடன்
கலந்து வரக்கூடிய அசைவாட்டுகிற பலி, பான பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி போன்றவை சிறு பலிகள் என வேதம் வகைப்படுத்தி கொடுக்கிறது. இப்பலிகளெல்லாம் கிறிஸ்துவில் நிறைவேறினதினால பயங்கரமான கொடிய அரக்கனாக மனிதனை கெடுக்கிற பாவங்களுக்கு என்றென்றைக்குமான ஒரு பரிகாரம் ஏற்பட்டு விட்டது என்பதைத்தான் சுவிசேஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாகி அந்த சுவிசேஷத்தை, அந்த செய்தியை நாம் மண்பாண்டங்களில் வைத்திருக்கிறோமே, அதை மற்றவர்களுக்கு அறிவித்து நாம் விடுதலை பெறுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் விடுதலை பெற வேண்டும் என்பதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சுருக்கமாக நம்ம பார்க்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலிகள், உற்சாக பலிகள் எப்படின்னா, ஒரு மனிதன் கர்த்தனுக்கு பொருத்தனை செய்திருந்தால் அவனுக்கு பதிலாக ஆசாரியனுக்கு செலுத்த வேண்டிய மீட்பின் பணம் கீழே தரப்பட்டுள்ளது. இன்றைக்கு 20 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட மனிதனை பொருத்தனையாக செலுத்திட்டாங்கன்னா அதை மீட்கும் பொருளாக 50 சேக்கலை கொடுக்கணும். 20 முதல் 60 வயதுக்குட்பட்ட பெண்ணை நேர்ந்திருந்தாங்கன்னா அதற்கு 30 சேக்கல் கொடுத்து மீட்டு கொள்ளலாம். 5 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆண் 20 சேக்கல் மூலமாக மீட்டு கொள்ளப்படலாம். 5 வயது முதல் 20 வயதுக்குட்பட்ட பெண் 10 சேக்கலால் அவள் மீட்கப்படலாம். 1 மாதம் முதல் 5 வயது வரையுள்ள சிறுவன் 5 சேக்கலை கொடுத்து அந்த சிறுவனை மீட்டு கொள்ளலாம். 1 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள சிறுமியை பொருத்தனை பண்ணியிருந்தால் 3 சேக்கலை கொடுத்து அதை மீட்டு கொள்ளலாம். 60 வயது நிரம்பிய அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆணுக்கு 15 சேக்கல் கொடுத்து மீட்டுக்கொள்ளலாம். 60 வயது நிரம்பிய பெண் அல்லது அதற்கு மேற்பட்டவங்க 10 சேக்கல் கொடுத்து அன்றைக்கு அவர்கள் மீட்டுக்கொள்ளலாம். இப்படி மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலின்படி பணத்தை செலுத்தி மீட்டுக்கொள்ள வசதியற்ற ஒருவனாக ரொம்ப ஏழையாக இருந்தானா அவனுடைய தகுதிக்கேற்ப ஆசாரியன் ஒரு விலையை நிர்ணயிப்பான். அதை கொடுத்து அவர்கள் மீட்டுக்கொள்ளலாம். அதே போல் 9லிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் பொருத்தனை செய்து கொண்டது ஒரு மிருகமாக இருந்துச்சுன்னா கீழ்கண்ட விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அந்த மிருகம் பலி செலுத்தப்படுகிறதற்கு ஏற்றபடி சுத்தமானதாக இருந்தால் அதை மீட்டுக்கொள்ள முடியாது. அது பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்பட்டு தான் ஆகணும். ஒரு மிருகத்துக்கு பதிலாக வேறொன்றை செலுத்தி ஆதாயம் அடையக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு செய்தால் இரண்டும் கர்த்தருக்கு உரியதாக மாறிவிடும் என்று 10ஆம் வசனமும் 33வது வசனமும் சொல்லுது. ஆனால் ஒரு அசுத்தமான மிருகத்தின் மதிப்பை ஆசாரியன் நிர்ணயித்து அதனுடன் 5ல் ஒரு பங்கை கூட செலுத்தி அதை மீட்டு கொள்ளலாம். வசனம் 11லிருந்து 13 வரையிலும் கழுதையை கொண்டு போய் அதனுடைய முதல் பிறந்த குட்டியை கொண்டு போய் பலி செலுத்த முடியாது. அதற்கு பதிலாக ஆசாரியன் விலையை நிர்ணயிப்பான். அது கூட 5ல் ஒரு பங்கை கூட செலுத்தி மீட்டு கொள்ளணும்னு சொல்லி அங்கே சட்டங்கள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணான்னா அவன் பின்னாடி மனம் மாறிட்டு இந்த வீடு எனக்கே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக பணம் செலுத்துகிறேன்னா ஆசாரியம் நிர்ணயிக்கின்ற அந்த விலையோடு 5ல் ஒரு பங்கை கூட செலுத்தி அதை மீட்டு கொள்ளலாம். 14, 15 வசனங்களில் இதில் பார்க்குறோம். 16லேருந்து 18 வரை ஒரு வயலின் அந்த காரியத்தை பொருத்தனை பண்ணான்னா அதன் மதிப்பை நிர்ணயிப்பது கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா யுபிலி ஆண்டில் முந்தின உரிமையாளரை அந்த லேண்டு போய் சேர்ந்துடும். அதனால் யுபிலி வருஷம் நெருங்க ஒவ்வொரு நிலத்தினுடைய அந்த விலை மதிப்பும் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை விசுவாசிக்க விண்ணகத்தின் மகிமையை பார்த்தவனுக்கு இந்த மண்ணின் மகிமை ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுதோ, அந்த மதிப்புகள் குறைய ஆரம்பிக்குதோ, அதே போலத்தான் அங்கே யுபிலி வருஷம் நெருங்க அந்த நிலத்தினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த காரியத்தில் இதில் விதைக்கப்படுகிற ஓமர், வார்கோதுமை இவைகளை எல்லாம் கணக்கில் வச்சு ஆசாரியன் 50 சேக்கல் வெள்ளி என்று அங்கே மதிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த நிலமானது யுபிலி ஆண்டின் பொழுது அல்லது அதற்கு சற்று முன்னர் நேர்ந்து கொள்ளப்பட்டிருந்தால் மேலே கூறப்பட்ட மதிப்பு சரியென்று கருதப்பட்டது. ஆனால் யுபிலி ஆண்டு கடந்து சில ஆண்டுகளுக்குள்ளாக அது நேர்ந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே போயிற்று. அதாவது அந்த நிலம் யுபிலி ஆண்டு முடிந்து 20 ஆண்டுகள் கழித்து மேற்கு அது நேர்ந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதனுடைய மதிப்பு 30 சேக்கல் வெள்ளி என்று இங்கே ஆண்டவர் நிர்ணயித்து கொடுக்கிறார். அந்த நிலம் மீட்டு கொள்ளப்பட அதன் மதிப்பில் 5 ஒரு பங்கை சேர்த்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நிலத்தை கர்த்தருக்கு கொடுத்த பிறகு அந்த சொந்தக்காரர் அதனை யுபிலி ஆண்டுக்கு முன்னர் மீட்காமல் ரகசியமாக
வேறொருவனுக்கு விற்றிருந்தால் அதனை பின்னர் மீட்க முடியாது. அது யுபிலி ஆண்டின் போது ஆசாரியனுக்கு சொந்தமாயிற்று. அந்த நிலம் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டது அல்லது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அது கருதப்பட்டது என்று இங்கே இந்த நியமத்தை பார்க்கிறோம். ஒரு நிலமானது அதனுடைய முதலாவது சொந்தக்காரரால் அல்லாமல் வேறொருவரால் நேர்ந்து கொள்ளப்பட்டதால், அதாவது அதனை விலைக்கு வாங்கினவன் நேர்ந்து கொண்டால், அவர்கள் 22 25 ஆகிய வசனங்களின்படி செய்தார்கள். யூபிலி ஆண்டுக்கு முன்னர் எத்தனை தடவை அந்த நிலத்தில் சாகுபடி செய்ய முடியும்னு கணக்கிட்டு அதை ஆசாரியன் மதிப்பீடு செய்வான். யூபிலி ஆண்டில் அந்த நிலம் முதலாவது சொந்தக்காரரை அது சேரக்கூடியதாக இருந்தது. மிருகத்தினுடைய தலையீற்ற கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் எப்படினாலும் அது கர்த்தருக்கே சொந்தம். ஆகவே அதனை போய் நேர்ந்து கொள்ளக்கூடாது. அசுத்தமான மிருகத்தின் தலையீற்றை மீட்டு கொள்ளலாம். கழுதை எக்ஸாம்பிளுக்கு மீட்டு கொள்ளலாம். அதனுடைய மதிப்பை ஆசாரியன் மதிப்பிட 1/5 சேர்த்து நேர்ந்து கொண்டவன் செலுத்தினான். இல்லை என்றால் அதை ஆசாரியன் விற்க வேண்டும் என்கிற காரியமானது கொடுக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட அல்லது அழிவுக்கு நியமிக்கப்பட்ட எதையும் மீட்க முடியாது. அது சாபத்தீடானது என்கிற பொருளை உடையதாக இருந்தது. இவ்வாறாக பெற்றோரை சபித்த மகன் கொலை செய்யப்பட வேண்டுமே ஒழிய அவனையும் மீட்கப்பட முடியாது. அத்தனை கொடுமையாக பெற்றோர்களை சபிக்கிற காரியமானது இருந்ததை பார்க்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டது அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டது என்பதற்கு சாபத்தீடானது என்பதற்கும் மிக முக்கியமான வேறுபாடு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருத்தனையின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவை, அதாவது தெய்வீக பயன்பாட்டுக்காக பிரித்து வைக்கப்பட்டவை, மீட்கப்படக்கூடியவை சாபத்தீடானவை என்று சொல்லி இங்கே இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் அவ்வளவு வேறுபாடுகளை கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 31-30 வசனங்களில் தானியங்கள் கனிகள் ஆகியவற்றில் 10 கர்த்தருக்கு செலுத்தணும். பொருத்தனைகளை தானே வைத்து கொள்ள வேண்டுமென்று காணிக்கை செலுத்துகிறவன் விரும்பினால் அதனுடைய மதிப்பில் 5 சேர்த்து அவன் அங்கே கொடுக்க வேண்டும். 32-33 வசனங்களில் கோலின் கீழப்பட்ட எதுவானாலும் என்னும் சொற்றொடரானது ஆடுகள் எண்ணப்படுகிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளாடுகள் மேய்ப்பெண்ணின் கோளுகளுக்கு கீழே செல்லும்படி அவைகள் நடத்தப்படுகிறது என்பதை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன் கரத்தில் கோலை பிடித்தவனாக மேய்ப்பன் ஒவ்வொரு 10வது ஆட்டையும் அதை கொண்டு தொடுவான். அவன் தந்திரத்தில் முயற்சி செய்து அந்த ஆட்டின் வரிசையை மாற்ற முயற்சி செய்வானால் உண்மையான 10வது ஆடும் 10வதாக மாற்றப்படுகிற ஆடும் கர்த்தரை சேரும். அதாவது 10ல் 1 கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க அந்த கோள்களை வைத்து ஆடுகளை எண்ணுவார்கள். முதலாவது தசம பாகம் லேவியர்களுக்கு செலுத்தப்பட்ட காரணத்தினால அது லேவியர் தசம பாகம் எனப்பட்டது. 2வது தசம பாகம் உபாகமத்தில் ஆணையிடப்பட்டிருந்தது. அது வேறு என்பதை நாம் தெளிவாக இதில் புரிந்து கொள்ளுகிறோம். லேவியராகமத்தினுடைய கடைசி வசனத்தில் கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவையே என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நூல் முழுவதையும் குறிக்கின்ற என்ற அர்த்தத்தில் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. சடங்குகள் மற்றும் இரத்த பலிகள் பற்றிய விரிவான விளக்கங்களை இங்கே நம்ம இந்த அதிகாரத்தில் படித்திருக்கிறோம். இவைகள் எல்லாமே நிழல் உருவங்களாக இருந்தவைகள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மகா பெரிய மீட்பை உண்டு பண்ணி பாவத்தின் கொடூரத்தையும் அந்த பாவத்தின் கொடூரத்தின் அந்த காரியத்தை புரிந்து கொண்டு பாவம் செய்கிறதற்கு நம்மை விலக்கி நம் செய்த பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு என்னுடைய சரீரத்தில் ஏதாயிலும் உமக்கு பிரியமில்லாத வேண்டாத பலவீனங்கள் எழும்புமானால் அவைகள் உமக்கு முன்பாக மாமிச வாசனை வீசாதபடி அது முற்றிலுமாக சாம்பலாகட்டும், மேலே தலை தூக்காமல் அந்த காரியங்கள் மாண்டு மடியட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.